எஸ்சிடிசியில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். எஸ்சிடிசியின் புது மாப்பிள்ளை BS6 பஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பஸ்ஸில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வ்ளாக் பண்ணி பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் வணக்கம், நான் அதிபன். மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வாசல்லே காமிச்சு வந்திருப்பேன். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருக்கோங்க. பல நாள் ஆச்சு நம்ம கோயம்பேடில் வந்து ஒரு vlog எடுத்து. ஏன்னா கிளாம்பாக்கத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. பெருசாக இப்போ பெங்களூர் லைன்லேயே நம்ம ட்ராவல் பண்ணுறது இல்லையா. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வேளாங்கண்ணி அந்த லைனுக்குலாம் போகிறதுக்கான பஸ்ஸஸும் போயிட்டுருக்கு. அதே மாதிரி பெங்களூர் போகிறதுக்கான பஸ்ஸஸும் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா எஸ்சிடிசியில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். எஸ்சிடிசியின் புது மாப்பிள்ளை BS6 பஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பஸ்ஸில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வ்ளாக் பண்ணி பார்க்க போகிறோம். எங்கே போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இதே ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறாங்க. பெங்களூர், சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற ஒரு எஸ்சிடிசி பஸ்ஸில் புது பஸ்ஸில் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம vlogல பார்க்க போகிறோம். MG லீரா பில்ட் பண்ண ஒரு புது எஸ்சிடிசி BS6 பஸ்ஸு. அங்கேருந்து நம்ம பஸ் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பேசஞ்சர்ஸ் போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப மாதங்கள் இல்லை ரொம்ப வருடங்கள் கழித்தே வந்து பார்த்திங்கன்னா புது பஸ் வந்துட்டு எஸ்சிடிசியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. BS6 பஸ் ரொம்ப நாளாக வந்து பக்கத்து ஸ்டேட்டில் நம்ம கேரளாவில் விட்டுருந்தாங்க. நம்மளே vlog பண்ணியிருக்கோம். கேரளாவில் விட்டுருந்தாங்க, கர்நாடகாவில் விட்டுருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னடா இன்னும் விடாமலே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எஸ்பெஷலி பஸ் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி இல்லை, ஒரு வாரத்துக்கு நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறோம். பட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 28 ஆகஸ்ட்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து BS6 பஸ்ஸஸ்லாம் ஒரு 150 பஸ் வந்து லான்ச் பண்ணாங்க தமிழ்நாட்டில். அண்ட் ஃபஸ்ட் ஸ்டெப்போ வந்து ஒரு சில ரூட்ஸில் விட்டுருந்தாங்க. அப்போவே நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்த நாளே ட்ராவல் பண்ணுறது தான் வந்தேன். ஆனால் என்னன்னா கோயம்பேடில் வந்துட்டு இந்த வேளாங்கண்ணி திருவிழா நடந்துச்சு. அதனால் ஸ்பெஷலாக ஃபுல்லாக இந்த புது பஸ் எல்லாமே ஸ்பெஷல் பஸ்ஸாக வேளாங்கண்ணி தான் ஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ பெங்களூர் பஸ் இல்லை. சரின்ட்டு நான் ஒரு BS4 பஸ் ஏறி வீட்டுக்கு போயிட்டேன். திருப்பி இந்த வாரமும் ஒரு அட்டன் கொடுப்போமே சொல்லிட்டு வந்து பார்த்தேன். 8:30 மணிக்கு ஒரு பஸ் நின்றுச்சு. அவுட்டு, டிக்கெட் எதுவுமே இல்லைன்ட்டாங்க. உடனே என்ன பண்ணேன்னா TNC வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சீட் மட்டும் சிங்கிள் சீட்டு. சரி, அதையாவது புக் பண்ணிடலாம், அப்போ தான் நம்ம கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி டக்குன்னு போட்டேன். இந்த பஸ் தாங்க. நம்ம இன்றைக்கி நல்ல வேலை புது பஸ்லேயே வந்துட்டு புக்கிங் பண்ணதே கிடச்சிருச்சு. ஸோ அதில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். எஸ்சிடிசியோட புது மாப்பிள்ளை BS6 பிராண்ட் நியூ நான் AC சீட்டு ஸ்லீப்பர் MG லீரா பில்ட் பண்ண பஸ்ஸு. ஸோ பஸ்ஸு கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ½ hour மேலே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க பஸ்ஸோட எக்ஸிஸ்டன்ஸ்லாம் பார்த்துடலாம். பஸ்ஸோட எக்ஸைஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பச்சை கலரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீட்டாக இருக்குது, புதுசாக இருக்குது. அண்ட் AC பஸ் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எஸ்சிடிசியில் MG லீராவில் பார்த்துருக்கோம். பட் நான் AC பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்குறது கொஞ்சம் புதுசாக இருக்குது. எக்ஸைஸ்லாம் பார்த்தாச்சுல, உள்ளே தாங்க மேட்ரு இருக்குது. புதுசாக எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போய் இன்டீரியர்ஸ் எப்படி பார்க்கலாம். வலது கால் எடுத்து வச்சு உள்ளே ஏறி போனோம்னா பாருங்களேன், புது பஸ்ஸு வந்தோடனே உள்ள மேட்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க அந்த ஆம்பியன்ஸு. ஸோ BS6 கேபின் இதுக்கு நம்ம அப்புறமேல் வருவோம். ஃபர்ஸ்ட் வாங்க உள்ளே இருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்து வந்துடலாம். எஸ்சிடிசி புது பஸ்ஸோட இன்டீரியர்ஸ்குள்ளே இருக்கவங்க எல்லாம் கவர் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் தான் ஆகுது பஸ்ஸு. அதுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் புக்கே பண்ணேன். புக் பண்ணிட்டு இப்போ வந்து உள்ளே ட்ராவல் பண்ண போகிறோம் நம்ம. இது வந்து பார்த்தீங்கன்னா 10:45 இங்கே சென்னையிலேருந்து பெங்களூர் கிளம்புற பஸ்ஸு. ஸோ இன்டீரியர்ஸ் உள்ளே வந்து பயங்கர பளிச்சுன்னு வச்சிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா டியூப்லைட் லைட்டிங்ஸ்லாம் போட்டு ப்ளஸ் அந்த எஸ்சிடிசி அந்த மார்க்கிங் லைட்ஸ்லாம் போட்டு யூஸ்வலாக இருக்க மாதிரியே கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. சீட்ஸ் ஆஸ் யூஸ்வல் நமக்கு அந்த பஸ்ஸில் பார்த்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குது. என்ன MG லீரா பில்ட்டு. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா
அந்த சைட்லாம் வந்துட்டு ஒயிட் கலரில் இல்லாமல் இந்த ப்ரௌன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா. யூஸ்வலாக அந்த ப்ரௌன் கலரில் உட் கலரில் பண்ணால் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வேரியண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் இருக்குதுங்க. பிரகாஷ் வேகாலே பார்த்தீங்கன்னா இந்த புது பஸ் BS6 பஸ்ஸுமே க்ரீன் கலரில் விட்டுருக்காங்க. இது MG பில்டு. இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா விடலை. இந்த SMK பிரகாஷ் பில்ட் பண்ண பஸ் இந்த ரூட்டில் விடலை. பட் மற்ற ரூட்ஸ்லாம் இருக்குது. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அந்த சிங்கிள் சீட்டுக்கு பதிலாக ஸ்லீப்பரே இருக்குது கீழேயுமே. மேலேயே 2 சைடு ஸ்லீப்பர், கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஸ்லீப்பர் தான் இருக்கும். அதில் சிங்கிள் ஸ்லீப்பர்ஸ். அதாவது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முடியாதவங்க, வயசானவங்க, டிசேபிள் பீப்புளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ஆக்சஸ் பண்ணணும், மேலே ஏற முடியாதுன்னு இருப்பாங்க இல்லையா. அவங்களுக்குலாம் வந்து கீழே ஸ்லீப்பர்ஸ் கொடுக்கணும்ன்றக்காக கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் பத்து அந்த லெஃப்ட் சைடில் மட்டும் போட்டிருக்காங்க. ரைட் சைடில் மட்டும் அந்த சீட் இருக்கும். MG பில்ட் பஸ் இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே சீட் இருக்கும், மேலே ஸ்லீப்பர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சீட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீப்பரில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் சீட்டில் உட்காந்து பொறுமையாக என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் போட்டுட்டு மேலே ஏறிடாதீங்க மக்களே. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விட்டுருங்க. புது பஸ் வேறு இல்லையா, மேலே ஏற்றி பாலாக்கிடாதீங்க. எஸ், மேலே நம்பர் ஸ்லீப்பர் பர்த்து. யூஸ்வலான ஒரு டைப் தான். பட் என்னென்னா வித்தியாசம், அந்த கலர்ஸ்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லாத மாதிரி அந்த லெதர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கவர் போட்டிருக்கனால உங்களுக்கு தெரியாது அவ்வளோக்கா. சைடில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இந்த மாதிரி யூஸ்வலாக நம்ம பார்த்துருக்கோம்ல அந்த மாதிரி MG டைப் எலிவேட்டட் பில்லோ. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு எலிவேஷனோட கொடுத்துருக்காங்க பில்லோவுமே. பின்னாடி பேக் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர லென்த்தாக கொடுத்துருக்காங்க இந்த வட்டம். யூஸ்வலாக வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். பட் இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்லா சாஞ்சு உட்காரலாம். மேலே பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக ஒர்க் ஆகுது. ப்ளக் டைப் சார்ஜிங் போட்டும் கொடுத்துருக்காங்க. அது நம்ம பஸ் மூவ் ஆகும்போது சார்ஜிங் போட்டில் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனும் கொடுத்துருக்காங்க. நான் AC ஸ்லீப்பர்னால AC இருக்காது இல்லையா, அதனால் ஃபேன் கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் ஹோல்டரும் ஒன்று கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில் ஹோல்டரோட. ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கொஞ்சம் சின்ன விண்டோஸாக தான் இருக்குது. யூஸ்வலாக இருக்கிறத விட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது MGயில். பட் நைஸ், நல்லா தான் இருக்குது. நல்லா நீட்டான ஸ்க்ரீன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாம் நைஸாக இருக்குது, நல்லா இருக்குது. அடி அவசரமாக எடுத்துகிட்டு இருக்கீங்க. இப்போ தான் உள்ளே வந்தேன். சரி, பேசஞ்சர்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு தான் மேலே ஏறி கவர் பண்ணியாச்சு. கீழே சீட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம சீட் இது கிடையாது, நம்ம பின்னாடி தான் போட்டிருக்கேன். 19 நினைக்கிறேன் லாஸ்ட்டில் இந்த 4th சீட்டு. பட் இப்போ யாருமே இல்லைன்றனால இங்கே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தேன். ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். ஆஸ் யூஷுவல் ஃபுட் ரெஸ்ட்டு, ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஆம் ஹோல்டர்ஸ் 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, எல்லாம் நீட்டாக இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி விண்டோஸ் நைஸ் ஸ்க்ரீன்ஸோடு கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. மேலே ரீடிங் லைட்ஸும் இருக்குது, ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த கலரிங் தாங்க நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த உட் டைப்பில் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அது நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா USB டைப்பும் இருக்கும், அதேமாதிரி ப்ளக் டைப்பும் இருக்குது 2. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீட்டு பக்கத்துலேயுமே இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. ப்ளக் டைப் மட்டுமே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பவுச்சும் இருக்குது. சீட்ஸுக்கு வந்தோம்னா அதே டைப் மேலே சொன்னேன் இல்லையா, ஒரு லெதர் டைப்பில் கிரே கலரில் கொடுத்துருக்காங்கண்ணே, அதே கலரில் கொடுத்துருக்காங்க. ஹெட் ரெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்லாம் போட்டு நல்லா வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. ஆம்ரெஸ்ட்டு, புஷ் பேக்கான லிவரும் இருக்குது. ஸோ நைஸ், நல்ல ஃபெசிலிட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாம் நீட்டாகவே இருக்குது. புஷ் பேக் எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம். பரவாயில்லைங்க, நல்லாவே பின்னாடி போகுது. யூஸ்வலாக SUVஸில் எந்த அளவுக்கு போகுமோ அந்தளவுக்கு நல்லா கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இழுத்து விட்டு தூங்குறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நைஸ். ஸ்லீப்பர் பர்த்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி சீட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த பக்கம் நம்ம சிங்கிள் என்னென்ன பார்த்தோமோ அது எல்லாமே இந்த பக்கம் டபுளில் இருக்கும், அவ்வளோதான். மற்ற டிஃப்ரென்சஸ் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ நைஸ்ங்க, நல்லா கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நமக்கு அமைஞ்ச சீட்டு இந்த சீட்டு தாங்க, 19 சக்கரை சீட்டு. இந்த சீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியாக இருக்குது. குட்டி டயத்தில் நடந்த பெரிய ஸ்டோரி, அது அப்புறமேல் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். பார்ட்டிஷன் இந்த மாதிரி டபுள் ஸ்லீப்பரில் ஒரு வேலை 2 பேர் தெரிஞ்சவங்க வந்தால் பரவாயில்ல, எடுத்து விட்றலாம். இல்லை யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் 2 பேர் வந்தாங்கன்னா ப்ரைவசி வேணுன்றதுக்காக 2 பேர்த்துக்கு நடுவில் இந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ரைவேட் பஸ்ஸில் ஒரு சிலதில் இருக்கும், அந்த மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அது போக நல்ல ஸ்க்ரீன்ஸும் இருக்கும். ஸோ எல்லாமே பயங்கர அப்கிரேடட் புது இனிஷியேட்டிவ்ஸ். நைஸுங்க. இந்த வைப்பே நல்லா தாங்க இருக்குது. 1 வாரம் ஆயிடுச்சு பஸ் வந்து, பட் ஸ்டில் நல்லா சூப்பராக மெயின்டைனில் தான் இருக்குது. ஸோ நைஸ், இது இப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணணும். ரூட் என்ன தான் பழசாக இருந்தாலும் கண்டென்ட் நமக்கு புதுசு அப்படின்றால இதே ரூட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். அப்படியே வந்தோடனே டக்குனு கிடச்சிது பஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். டக்குனு ஒரு புக்கிங்கை போட்டேன். பஸ் ஸ்டாண்டில் தான் புக்கிங்கை பண்ணேன். அது கதையை அப்புறமே சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அப்படி அமைஞ்சது தான் இன்றைக்கி இந்த vlog. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம், நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் சொல்லி பிளான் பண்ணிட்டேன். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் புக் பண்ணது 10 o'clock பஸ் தான் புக் பண்ணியிருந்தேன். பட் என்னன்னா 2 பஸ் இருந்திருக்கு. 10 o'clock 10:45 ஒன்று. சீட் 2மே மிக்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்றனால 2 பஸ்ஸையும் மிக்ஸ் பண்ணி விட்டாங்க போல். 2 ஒரே பஸ்ஸாக தான் கிளம்பும். அதாவது 2ல் இருக்க சீட்டையுமே எதாவது ஃபில் ஆயிடுச்சு அப்படியே மேட்ச் பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே விடுவாங்க போல். ஸோ யூஸ்வலாக SCTC இந்த ஒரு பழக்கம் இருக்குது. நிறைய பஸ்ஸஸ் ஃபில் ஆகலைன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பஸ்லேயோ 2 பஸ்லேயோ அந்த மாதிரி ஃபில் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி இந்த பஸ்ஸை பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10:45 பஸ்ஸோட மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10:45 தான் கிளம்பணும் இப்போ தான் சொன்னாங்க. இப்போ 9:45 அது இன்னொரு 1 hour இருக்குது. ஸோ அது வரைக்கும் சுற்றி பார்ப்போம். எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதை தவிர்த்து
பெங்களூர் பஸ் 2-3 நிற்கிது. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஈஸியாக போகிறது தான். பாண்டிச்சேரி, வேளாங்கண்ணி, திருத்துறைப்பூண்டி அந்த பக்கம் போகிற பஸ்ஸாக தான் பூரா நிற்கிது. BS6 டைப் அதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம KSRTCலாம் வந்து புது பஸ்ஸில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஃப்ரண்ட் டிரைவர் கேபின் கொடுத்துருக்காங்க. SCTC ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா டிரைவர் கேபின் ரொம்ப பெருசாக இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா கண்டக்டருக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடமும் இந்த மாதிரி நல்லா ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும் இங்கே உட்காந்து கேபின் ரைட் பண்ணும்போது அந்த ஃபீலே சூப்பராக இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சீட் கொடுத்துருப்பாங்க. அங்கே பாருங்களேன் மைக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து டிரைவர் அவரே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. அந்த ரீடிங் மீட்டர்ஸ், ஏசி பாயிண்ட்டு, ஃப்ரண்ட்டில் இருக்க டிஸ்பிளே எல்லாத்துக்கான டிஸ்பிளேஸ்க்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டிரைவரே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பஸ் ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியாக இருக்குது. அந்த பஸ் இன்னைக்கு ஸ்பெஷல் பஸ் அதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சாட்டர்டே, ஸோ ஃப்ரைடே தான் டிராஃபிக் இருக்கும்னு நினைச்சேன். தேர்ஸ்டேவே எப்படி இருக்குன்றது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. நாளைக்கு நிலமை இன்னும் மோசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு நாளைக்கு ஒரு நாள் நமக்கு லீவ் விட்டாங்க. ஸோ அதுவே நமக்கு ரொம்ப டிராஃபிக். ஸோ பஸ் ஸ்டாண்டில் கவர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணி முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஜேர்னி எப்படி இருக்குது, கேபின் ரேட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். காலையில் நம்ம ஒசூர் வரைக்கும் ரீச் ஆகிறது ஃபுல்லாக அது வரைக்கும் கவர் பண்ண போகிறோம். சேஸ் மக்களே, டைமை கொஞ்சம் ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க. 10:45 10:30 பஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஜேர்னியை இந்த புது SCTC BS6 பிராண்ட் நியூ பஸ்ஸில் MGTயில் அப்டேட் பண்ண பஸ்ஸில் சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற பஸ்ஸில் சென்னையிலேருந்து ஹோசூர் வரைக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியேறிச்சுங்க. ஆனால் நான் இப்போ இருந்தே வந்து கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லை. எப்படி கொஞ்ச நேரம் உள்ளே போயிட்டு டிராஃபிக் ஜோன்லாம் அவங்க வந்து கவர் பண்ணிடுவோம். சென்னையில் இருக்க டிராஃபிக் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் கண்டிப்பாக டிராஃபிக் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் ரோடு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஸோ ஸ்ரீபெரும்புதூர் தாண்டினதுக்கப்புறம் நம்ம வந்து கேபின் ரைட் பண்ணுவோம். அது வரைக்கும் வாங்க கொஞ்சம் உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கலாம். டிரைவர் அண்ட் கண்டக்டர் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து செட்டில் ஆகிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே செட்டி விட்டு வெளியேறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக கேபினெட் போவோம். கொஞ்சம் தூங்க ஐடியா இல்லை. ஸோ ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி கொஞ்சம் நேரம் கேபினெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க வருவேன். பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி தாண்டோனையுமே கேபின் ரைட் இங்கே வந்துட்டேங்க. ஏன்னா ஸ்ரீபெரும்புதூர் தாண்டும் போது இன்னும் 12 மணிக்கு மேலே ஆயிரும்ட்டாலும் கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒரு செக்ஷனை பார்த்தீங்கன்னா இங்கேயே கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 மணிக்கு மேலே இன்னொரு செக்ஷன் கவர் பண்ணிக்கலாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற கேபின் ரைட் ஃபார் விஷுவல்ஸ். BS6னாலே லாக்கு தாங்க. மற்ற RTCஸில் BS6 பஸ் விட்டப்ப எப்படி 80 லாக்கோ அதே மாதிரி நம்ம TNSTCயில் விட்டுருக்க SCTCயில் விட்டுருக்க பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா 80 லாக் தான். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா 80 வரைக்குமே டச் பண்ணுறாங்க. நல்லா 80 போகும்போது சூப்பராக இருக்குது. முன்னாடி அந்த சஸ்பென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடியும் முன்னாடி 2 இடத்துலையுமே இருக்குது. ஸோ கேபின்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. அது அப்படியே மேலே ஏறி இறங்கி அப்படி போகிறது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்பப்போ 80 டச் பண்ணுறாங்க. ஆவரேஜாக 70க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறாங்க.
இந்த ரூட் சென்னை பெங்களூர் ரூட்டுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 பஸ் விட்டுருக்காங்க. சிஎன்சி ஷெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை பெங்களூர் ரூட்லேயே ஓடுறதுக்கு. அதே மாதிரி ஹெச்எஸ்ஆர் ஹோசூர் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் 6 பஸ் பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூர் ரூட்டில் தான் ஓடுது. இன்னும் 2 பஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ராமேஸ்வரம் ரூட்டில் ஓடுறதா சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ மொத்தம் 14 பஸ் இந்த ரூட்டில் தான் ஓடுது, சென்னை பெங்களூர் ரூட்டில் தான் ஓடுது. வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் தெரியுங்களா, எங்கே போனாலும் ஒன்றாவே போகணும்னு நினச்சா எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி நானும் கேட்குறேன். வருண பகவானை பார்த்து கேட்குறேன், எங்கே போனாலும் ஒன்றா போகணும்னு நினச்சா எப்படிங்க முடியும்? எந்த விளாகாவது நான் போய் மழை இல்லாமல் இருந்திருக்கா பாருங்கள். இன்னைக்கு கூட நல்ல வேலை நினச்சிட்டு இருந்தேன், காலைல நல்லா வெயில் அடிச்சிச்சு. ஓகே வெயில் அடிக்குதா, இப்போ இன்னைக்கு மழை வராது, நம்ம நிம்மதியாக போகலான்னு நினச்சேன். நல்ல வேலை பஸ் ஏறுற வரைக்கும் அது விட்டு வச்சிச்சு. ஆனால் கேபினில் வந்து உட்காந்துமே பாருங்கள் நல்லா மழை பெய்யுது. இன்னுமே வேளாங்கண்ணி ஸ்பெஷலாலாம் ஒரு சில பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா பஸ்ஸுமே சர்வீஸ்க்கு வரல. இந்த ரூட்டுக்கே பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு 2 பஸ் தான் இருந்துச்சு சொன்னாங்க. அது ஒன்று முன்னாடியே கிளம்பிச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பஸ் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த பஸ் ஒன்று, அவ்வளோதான். ஸோ மீதி பஸ்ஸஸ் எல்லாமே அந்த பழைய BS4 தான் இன்னும் ஓடிட்டு இருக்காங்க. அந்த வேளாங்கண்ணி சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லா பஸ்ஸஸுமே லைனுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸ்ரீபெரும்புதூர் கிராஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைவர்ஷன்ஸ் ஒரு 15 டைவர்ஷன்ஸ் அது இருக்கு. மீதியா 32 இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. அதனால ஆனாலுமே 15 டைவர்ஷன்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போக மாட்டாங்க. வேலூர் கிராஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம உள்ள போயிட்டு கொஞ்சம் தூங்கிடலாம். வேலூர்லாம் தாண்டினதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டெச் கேபினெட் நம்ம பண்ணுவோம். அவ்வளோதாங்க, மணி 12 ஆச்சு, தூக்கம் அழைக்கிறது. ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்து தூங்கிட்டு வேலூர்லாம் கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம திருப்பி கேபினெட் போவோம். குட் நைட் மக்களே.
குட் மார்னிங் மக்களே. டைமு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30 மணி ஆகுது. கிருஷ்ணகிரிலாம் தாண்டி இங்கே ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிப்பாட்டாங்க. பரவாயில்லைங்க, ரைடு சூப்பராக இருந்துச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா 10:45 டைமிங். பட் அப்போயுமே ஒரு பேசஞ்சர் வரல. கொஞ்சம் லேட்டாக தான் 10:50 கிட்ட தான் வண்டி எடுத்தாங்க. பட் இப்போ 4:30 மணி இங்கே வந்துட்டாங்கன்னா 5 hours 40 minutesலேயே பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து இங்கே வரைக்குமே கவர் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ நல்ல சூப்பரான ஒரு ரைடாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக கம்ஃபர்ட் வைஸ் சொல்லி ஆகணுங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா தூக்கம் வந்துட்டே இருந்துச்சு. பஸ்ஸில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன்ஸ் தான். நார்மலாக இருக்க மாதிரி இல்லாமல் இந்த பஸ்ஸில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். பெருசாக ஷேக்கு குழுங்கள் எதுவுமே தெரியவே தெரியாது. ஃப்ரண்ட்டில் கேபின் ரைடுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோக்கா இன்ஜின் சவுண்ட்லாம் இருக்காது. BS6 இன்ஜின் இல்லையா, அதனால் அவ்வளோக்கா சவுண்ட்லாம் இருக்காது. ஸோ நல்லா போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஃபேர் டீல்ஸ் பற்றி சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது புது பஸ்ஸு இப்போ தான் விட்டுருக்காங்க, நல்லா எல்லா ஃபெசிலிட்டிஸ்லாம் கொஞ்சம் அப்கிரேடாக கொடுத்துருக்காங்க. அப்படின்றதுனால ஃபேரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, ரேட்டு கொஞ்சம் ஏறி இருக்கா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. அதே ரேட்டு தான். சென்னை டு ஓசூர் அதே 325 rupees. நீங்கள் டேரெக்டாக வந்து எடுத்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா அதுக்கான சார்ஜஸ் இருக்கும். சென்னை டு பெங்களூர் 447 rupees. நானே சீட்டுக்கு சொல்கிறேன். ஸோ அதோட ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா அதுக்கான சார்ஜஸ் இருக்கும். ஸ்லீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு ஹோசூர் 500 rupees அண்ட் சென்னை டு பெங்களூர் 615 rupees. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா ரூட்ஸில் விட்டுருக்காங்க. சென்னை, மதுரை, சென்னையிலேருந்து சவுத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரூட்ஸில் விட்டுருக்காங்க. அதேமாதிரி சென்னையிலேருந்து இந்த வெஸ்ட் சைடு கோயம்புத்தூர், அந்த சைட்லாம் போகிறதுக்கும் கொஞ்சம் பஸ்ஸஸ் விட்டுருக்காங்க. இங்கிட்டு வர்றதுக்கும் கொஞ்சம் இருக்குது. நிறையா பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பஸ் வேளாங்கண்ணி போகுது இல்லையா, அதில் தாங்க நிறையா போயிட்டுருக்கு. இன்னுமே அங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா செங்கோட்டை ஷெட்டு பார்த்தேன். அப்புறம் இன்னும் 2-3 ஷெட்டு பார்த்தேன். அதெல்லாமே ஆக்சுவலாக இன்னும் ஸ்பெஷல் பஸ்ஸாக வேளாங்கண்ணிக்கு தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. SCTC புது பஸ் ரைட் சைடில், KSRTC அம்பாரி உற்சவ் லெஃப்ட் சைடில், வால்வோ 9600. அந்த புக்கிங் ஸ்டோரி சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு நேற்று நைட்டு 8:30 மணிக்கு போகிறேன். 8:30 மணிக்கு ஒரு பஸ் இருந்துச்சு பெங்களூருக்கு. கேட்டேன், சீட் இல்லை, ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த ஒரே ஒரு பஸ் மட்டும் தான் நின்றுச்சு, புது பஸ். மீதி எல்லாமே பழைய பஸ் தான் நின்றுச்சு. பார்த்தா 10 மணி பஸ்ஸில் ஒரே ஒரு சீட்டு, 19ஆம் நம்பர் சீட், சிங்கிள் ரோவில் பார்த்துட்டு இருந்தேன். ஒரே ஒரு சீட்டு மட்டும் கேப்பாக இருந்துச்சு. சரி, இதுக்கு நம்ம வந்து பஸ் அமையுமான்றது தெரில, போட்டு வைப்போம். புது பஸ்ஸாக இருந்துச்சுன்னா எடுப்போம், பழைய பஸ்ஸாக இருந்தால் படுத்துங்கோம் அப்படின்ற முடிவில் தான் சரி ஓகேன்னு டக்குன்னு ஒரு புக்கிங்கை போட்டேன். லாஸ்ட் மினிட் புக்கிங்க. ஏன்னா 10 o'clock தான் பஸ் டிபார்ச்சர் டைம் இல்லையா, அப்போது அவசரமாக ஒரு டிக்கெட்டை டக்குன்னு புக் பண்ணேங்க. அப்புறம் பார்த்தேன், சரி வெயிட் பண்ணுவோம், எந்த பஸ் வருதுன்னு சொல்லி பார்ப்போம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பின்னாடி இந்த பஸ் இருந்துச்சு. போய் கேட்டேன், அண்ணன் எந்த வண்டி, எந்த டயத்துக்கு வெளியேற டைம் அப்படின்னு. 10:45 போச்சு, சோழி முடிஞ்சு 10 மணி பஸ்ஸில் போட்டுண்டா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் சொன்னாங்க, இல்லைப்பா 10 மணி பஸ்ஸையும் 10:45 பஸ்ஸையும் மிக்ஸ் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ இந்த பஸ் தான் அதுக்கும் வரும்னு சொல்லி சொன்னாங்க. சூப்பர், நல்லா தான் அமைஞ்சிச்சு. புக் பண்ணி அதிசயமாக நமக்கு புது பஸ் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இன்றைக்கி எடுத்து முடிச்சிடலாம் சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டு ஓகே எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. சூப்பராக பேசிட்டு வந்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த குட்டியான ஒரு புக்கிங் ஸ்டோரி, டக்குன்னு போட்டது. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா தான் இருந்துச்சு, அது இந்த வரிசையிலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீட்டு மட்டும் தான் பாக்கி இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. போய் பார்த்தா தெரியுது சக்கரை சீட்டுன்னு. சரி ஏதோ ஒன்று vlog இருக்குன்றதுக்காகவே இன்றைக்கி அதை போட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தாச்சுங்க. அவ்வளோதான் மக்களே, நம்ம ஜேர்னி ஒரு எண்டுக்கு வரப்போகுது. ஹோசூர் அவுட்டர் கிட்ட வந்துட்டோம். ஸோ ஹோசூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோட எண்ட் கார்டை கொடுக்குறேன், வாங்க. தேங்க்ஸ்ண்ணா, வரேண்ணா.
ஃபைனலி டைம் பார்த்தீங்கன்னா 5:45 ஆயிடுச்சுங்க. ஏன்னா 4:30 மணிக்கெலாம் கிருஷ்ணகிரி தாண்டி ரெஸ்ட் ஸ்டாப்பில் நின்று பேசிகிட்டு இருந்து இப்போ 5:45 ஆயிடுச்சுன்னா நான் வர வெளில காமிச்சிருப்பேன். ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டுங்க, நம்ம பஸ் இல்லை, டிஎன்எஸ்டிசி பஸ் ஒன்று, ஓசூர் வர்ற பஸ் தான். ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பள்ளத்துக்குள்ளே போய் இறங்கி இருக்குது. ஸோ அங்கே கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சுங்க. ஸோ அதை தாண்டி வரதுக்கே ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. 5:45 ஆயிருக்கு. கரெக்டாக 10:45 எடுத்து 5:45. இதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 hours அவங்க மெயின்டைன் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ அதே சேம் டைமிங், அந்த பஸ்ஸில் வந்து என்ன டைமிங் இருக்கோ அதே டைமிங் தான் இதுலேயும். 7 மணி நேரம் ஆகுதுங்க சென்னையிலேருந்து ஓசூர் வரைக்கும் வர்றதுக்கு. இன்னும் பெங்களூருக்கு போகும்போது இன்னொரு 1 hour சேர்த்து 8 மணி நேரம் ஆகும். கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த புது பஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. அண்ட் எந்த ஒரு பெருசாக எதுவும் பாடி பெயின் எதுவுமே இல்லாமல், ஷேக் எதுவுமே இல்லாமல் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு வரதுனாலும் சரி. ஸ்லீப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம ஸ்லீப்பர் ட்ரை பண்ணல இல்லையா. சீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. ஸ்லீப்பர் இன்னுமே நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷேக்கும் தெரியாமல் நல்லா தூங்கிட்டே வரலான்ற மாதிரி தான் இருக்கும். பஸ்ஸில் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது 2 பார்ட்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணணும். ஒன்று நம்ம பப்ளிக் யூஸ் பண்ணுறவங்க அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், எதுவும் மிஸ்யூஸ் பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ணாலே போதும். இன்னொரு விஷயம், அவங்க டிப்போ மெயின்டெனன்ஸ் சைடு பஸ்ஸஸ் எல்லாமே ப்ராப்பராக டைமுக்கு கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கனாலே இந்த பஸ் இப்போது எப்படி புதுசாக விட்டுருக்காங்களோ இதே மாதிரி எப்பவுமே ரன் ஆகிட்டு இருக்கும். மற்றபடி நல்ல ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த வீடியோ நமக்கு சூப்பரான ஒரு vlog-ஆவே அமைஞ்சிருக்கு இன்றைக்கி. ஸோ ஓசூர் வந்தாச்சுங்க, வீட்டுக்கு வந்தாச்சு. குளிர் ஆரம்பிச்சிச்சு, இப்போல்லாம் செப்டம்பர் மாதம் இல்லையா, ஸோ குளிர் வர ஆரம்பிச்சிச்சுங்க. இங்கே வச்சு வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணி ஒரு அருமையான பஸ் எஸ்சிடிசியில் புது பஸ் BS6 பஸ்ஸஸ்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அண்ட் எஸ் ஆஸ் யூசுவல் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.